بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் ஸலவாத்தும் சலாமும் உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தவர்கள் உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவுற்றுமாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய ஜும்மா உரையாக வழங்கப்பட்டுள்ள தலைப்பு அர் ரசூலு வ மன்ஹஜுர் ரஹ்மா, இரக்கமுள்ள இறை தூதர் என்ற அந்த தலைப்பு இன்றைய ஜும்மா உரையாக வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹ் சில உணர்வுகளோடு அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறான். அந்த உணர்வுகளை பொறுத்தவரையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த உணர்வுகள் சிலருக்கு கூடுதலாகவும் சிலருக்கு குறைவாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் சமூகத்திலே பார்த்து வருகிறோம். எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கென்று அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அந்த உணர்வுகள், அந்த உணர்வுகளின் அடிப்படையில் தான் இந்த உலகத்திலே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அது மனிதனுக்குள்ள இரக்கமாக இருக்கட்டும், அல்லது கோபமாக இருக்கட்டும், அல்லது அன்பாக இருக்கட்டும், பாசமாக இருக்கட்டும், எந்த உணர்வுகளை எடுத்துக்கொண்டாலும் அந்த உணர்வுகள் பிற மக்களிடத்திலே பிரதிபலிக்கக்கூடியதாக, பிற மக்களோடு பழகுகின்ற பொழுது அது வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக உலகத்திலே நாம் பார்த்து வருகிறோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த அடிப்படையில் அன்பும் பாசமும் இரக்கமும் என்று இருக்கக்கூடிய இந்த நல்ல உணர்வுகள், இந்த நல்ல உணர்வுகளை பொறுத்தவரையில் மனிதன் அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கான காரணங்கள் உலகத்தில் இருக்க வேண்டும். நாம் யாரின் மீதாவது அன்பு செலுத்துகிறோம், இரக்கம் காட்டுகிறோம் என்று சொன்னால் அதற்கான காரணங்கள் இருக்கிறது. இவர் என்னுடைய நண்பர், இவர் என்னுடைய உறவினர், இவர் என்னுடைய ஜமாத்தை சார்ந்தவர், இவர் என்னுடைய ஊரை சார்ந்தவர், இவர் என்னுடைய மொழியை சார்ந்தவர், இப்படி ஏதாவது ஒரு காரணங்களின் அடிப்படை தான் மனிதனுடைய அந்த இரக்கமும் அன்பும் பாசமும் அந்த உணர்வுகள் வெளிப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை உலகத்திலே நாம் பார்த்து வருகிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அவனுடைய உணர்வுகளை பொறுத்தவரையில், அவனுடைய இரக்க சிந்தனையை பொறுத்தவரையில் அது எல்லா விஷயத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு சிந்தனை, எல்லாவற்றையும் கடந்த ஒரு உணர்வு என்பதை நாம் அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு குறிப்பிட்ட இனத்தாரின் மீதோ ஒரு குறிப்பிட்ட மக்களின் மீதோ அவர்கள் இரக்கம் கொள்ளவர்களாக இருக்கவில்லை. மாறாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரின் மீதும் அவர்கள் இரக்க சிந்தனையை வெளிப்படுத்தினார்கள் என்பதை நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாற்றிலே பார்க்கிறோம். குறிப்பாக இந்த மார்க்கத்தை எவர்களெல்லாம் எதிர்த்தார்களோ, நிராகரிப்பாளர்களாக வாழக்கூடிய, காஃபிர்களாக வாழக்கூடியவர்கள், அவரிடத்திலும் தங்களுடைய இரக்கத்தை காட்டினார்கள். சிறார்களிடத்திலே தங்களுடைய இரக்கத்தை காட்டினார்கள். தங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அடிமைகள், வேலையாட்கள், அவர்கள் மீதும் தங்களுடைய இரக்கத்தை காட்டினார்கள். ஏன், இன்னும் சொல்ல போனால் முதியவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய தூதர் இரக்கம் காட்டினார்கள். இன்னும் அதையும் தாண்டி சொல்ல போனால் மனித சமூகத்தின் மீது மாத்திரமல்ல, மிருகங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரக்க சிந்தனையை காட்டியிருக்கிறார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அந்த இரக்கம் என்று சொன்னாலே அந்த இரக்கத்திற்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்ற செய்தியை குர்ஆன் ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். அதனால் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சொல்கின்ற போது, ஒமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே உம்மை நாம் இந்த அகிலத்தாருக்கே, உலகத்திற்கே நாம் என்ன செய்திருக்கிறோம், அருட்கொடையாக ரஹ்மத்தாக நாம் உங்களை ஆக்கியிருக்கிறோம், அனுப்பி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அந்த இறை தூதரை பற்றி தான் அல்லாஹ் குர்ஆனிலே இன்னொரு இடத்திலே சொல்லி காமிக்கிறான். லக்கது ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், உங்களிடத்தே ஒரு தூதர் வந்திருக்கிறார், மனித சமூகத்திலிருந்து வந்த தூதர், உங்களுடைய இனத்திலிருந்தே வந்திருக்கக்கூடிய ஒரு தூதர். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் கஷ்டப்படுவது அவருக்கு சிரமத்தை ஏற்படுத்தும். இந்த உலகத்தில் பார்க்கிறோம், எல்லோருமே சுயநலனான ஒரு வாழ்க்கையை இன்றைக்கு பார்க்கிறோம். மனித சமூகத்தில் அதிகமாக இன்றைக்கு தலைவர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, குடிமக்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா மனிதர்களையும் இன்றைக்கு நாம் அவருடைய வாழ்க்கையெல்லாம் தோண்டி பார்க்கின்ற பொழுது அவ்வப்போது சுயநலனான சிந்தனைகள் வெளிப்படக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஆனால் இந்த அல்லாஹ்வுடைய தூதர் இவர் எப்படிப்பட்ட தலைவர் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்கிறான், அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு என்ன செய்யும், கஷ்டத்தை கொடுக்கும். ஹரீஸுன் அலைக்கும், என்றைக்குமே உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்கிற அந்த ஆவலோடு ஆர்வத்தோடு இருக்கக்கூடியவர். பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், அவர் இறை நம்பிக்கையாளர்கள் மீது அன்பு காட்டக்கூடியவர், இரக்கம் காட்டக்கூடியவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக பிற மக்களின் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், அவர்கள் மீது பரிவு காட்டுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக போதிச்சிருக்கிறாங்க. அர் ராஹிமூன் யர்ஹமுல்லாஹு யர்ஹமு மன் ஃபில் அர்த் யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, இரக்கம் காட்டக்கூடியவர்களே பூமியிலே வாழக்கூடிய மனிதர்கள் மீது, இன்னும் எவர்கள் மீதெல்லாம் நீங்கள் இரக்கம் காட்ட வேண்டுமோ அவர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டினால் வானில் உள்ளவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமூகத்துக்கு போதித்தார்கள். அது மாத்திரமல்ல, சொன்னார்கள், மல்லா யர்ஹமு லா யுர்ஹம், எவன் பிற மக்கள் மீது இரக்கம் காட்டவில்லையோ, தன்னுடைய இரக்க சிந்தனையை வெளிப்படுத்தவில்லையோ, அவன் ஒருபோதும் இறைவனால் இரக்கம் காட்டப்பட மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அந்த அல்லாஹ்வுடைய தூதர் இரக்கத்தை எப்படி வெளிப்படுத்தினார்கள்? பொதுவாக இரக்க சிந்தனை என்பது நாம் யார் மீது அன்பு காட்டுகிறோமோ அவர்கள் மீது தான் வரும். நம்மை எதிர்க்கக்கூடியவர்கள் மீதோ, நம்மை அழிக்கக்கூடியவர்கள் மீதோ, நம்மின் மீது பகமை கொண்டிருக்கிறவர்கள் மீது ஒருபோதும் இரக்க சிந்தனை வராது. அவனுக்கு ஏதாவது கஷ்டம்னா அவன் எப்படியாவது அழிஞ்சு போட்டும், நம்மளை எதிர்த்தவன், நம்மளை கேவலப்படுத்தியவன், நம்மை நாசப்படுத்தியவன், நம்ம வியாபாரத்தை கெடுத்தவன், குடும்பத்தை கெடுத்தவன் என்று சொல்லி எதிரிகள் மீது தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிந்தனையை சமூகத்திலே நாம் பார்த்து வருகிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இரக்கம் உள்ளவர் என்று சொன்னால், முஸ்லிம்கள் மீது மாத்திரமல்ல காஃபிர்கள் மீதும் இரக்கம் காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எவர்களெல்லாம் எதிர்த்தார்களோ, எவர்களெல்லாம் அவர்களுக்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தினார்களோ, அந்த காஃபிர்களை கூட அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தாங்க, மன்னிச்சு விட்டார் என்ற செய்த, இரக்கம் காட்டினார் என்ற செய்தியை நாம் பல்வேறு செய்திகளில் பார்க்கிறோம். அதனால தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காமிக்கிறான், ஃபலஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அலா ஆசாரிஹிம்
இல்லம் யுமினு பிஹாதல் ஹதீதி அஸஃபா. அந்த காஃபிர்கள் மீது அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு இரக்கம் காட்டினார் என்று சொன்னால், இந்த அல்லாஹ்வுடைய இந்த ஏகத்துவ இந்த மார்க்கத்தை அந்த மக்கள் எல்லாம் புறக்கணித்து செல்கின்ற பொழுது அவர்கள் புறக்கணிப்பது இவருக்கு மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்தியது. அல்லாஹ் கேட்கிறான், நபியே, அவர்கள் உம்முடைய செய்தியை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்து செல்லக்கூடிய காரணத்தினால் உம்மை நீரே அழித்துக் கொள்வீர் போதும், அந்த அளவுக்கு நீர் கவலைப்படுகிறீரே என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை இருந்தது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில பல கஷ்டங்களை பட்டார்கள். ஆரம்ப கட்டத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிற மக்களுக்கு சொல்கின்ற போது பல சிரமங்களை அனுபவித்தார்கள். அதுல மிகப்பெரிய சோதனை என்னவென்று சொன்னால், உஹது போர்ல அல்லாஹ்வுடைய தூதர் கலந்து அவர்களுக்கு இரத்தக்கரை ஏற்பட்டது, அவருடைய உடல் சிதைக்கப்பட்டது என்ற செய்தியை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் தனக்கு வந்த அந்த கஷ்டத்தை கூட பெரிய செய்தியாக எண்ணாமல் எதை பெருசா எண்ணுறாங்க அப்படின்னு சொன்னா, அன்னை ஆயிஷா அம்மா கேட்கிறாங்க, புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதரே, உஹதை விட உங்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறதா என்று கேட்டார்கள். உஹதை விட, உஹதுல பல்லுடைக்கப்பட்டது, அம்புகளால் ரசூலுல்லாஹ் மேல எய்யப்பட்டது, ரத்தம் ஓடியது, மயக்கமுட்டு கீழே விழுந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இறந்து விட்டார் என்று அங்கே செய்திகள் பரப்பப்பட்டது. இப்படி பல்வேறு செய்திகள் உஹதுல நடந்தது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு கடுமையான கஷ்ட காலம் தான் உஹது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட ஆயிஷா அம்மா கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உஹதை விட உங்களுக்கு கஷ்டமான ஒரு நிகழ்வு உங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்கிறதா என்று கேட்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஆம் ஆயிஷாவே, அதை விட எனக்கு ஒரு கடினமான ஒரு நிகழ்வினுடைய வாழ்க்கையில நடந்திருக்கிறது என்று சொன்னால், நான் முதல் பிரச்சாரமாக மக்களிடத்தில், இந்த அரபுகளிடத்தில் சென்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்கிறேன். சில குடும்பத்தாட்ட போய் சொல்றேன். சொல்கின்ற பொழுது அந்த மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, நிராகரித்தார்கள், என்னை வசைபாடினார்கள், என்னை அடித்தார்கள், என்னை துவம்சம் செய்தார்கள். எல்லாம் நிகழ்ந்து விட்டு நான் கர்னுஸ் ஆலிம்ங்கிற அந்த இடத்துல ரொம்ப கவலையோடு என்னுடைய முகத்துல ரத்தங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, அதை தடவிக்கொண்டு இந்த மக்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிராகரிக்கின்றார்கள் என்று நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து நிற்கிறார். என்று சொல்கிறார், வானவர், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பி வைத்தான். என்னோடு இந்த மலைகளுக்கு அழிக்கக்கூடிய, மக்களை நசுக்கக்கூடிய இந்த மலைகளை, அந்த மலைகளுக்கு என்று சாட்டப்பட்ட அந்த வானவரும் வந்திருக்கிறார். அந்த வானவர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் பேசுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே முஹம்மது அவர்களே, நான் ஜிபால் மலைகளுக்கு என்று நான் நியமிக்கப்பட்ட வானவர். இந்த மக்களை, எந்த மக்கள் உங்களை விரட்டினார்களோ, எந்த மக்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உதறி தள்ளினார்களோ, உங்களை கேவலப்படுத்தினார்களோ, அந்த மக்களை இந்த இரண்டு மலைகளுக்கு மத்தியிலே வைத்து நான் நசுக்கி விடுகிறேன். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. ஒரே ஒரு ஆர்டர் மட்டும் கொடுங்க, ஆம் நாம் ஆம் என்று சொல்லுங்கள், இந்த மக்களை அப்படியே நான் அழித்து விடுகிறேன் என்று அந்த மலைக்கென்று சாட்டப்பட்ட வானவர் கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய சிந்தனை எப்படி இருந்தது தெரியுமா? அந்த நேரத்தில் சொல்கின்றார்கள், பல் அர்ஜூ அன் யஹ்ருஜ அல்லாஹு மின் அஸ்ராபிஹிம் மன் யஅபுதுல்லாஹ வஹ்தஹு லா யுஷ்ரகு பிஹி ஷையா. நான் இந்த மக்களிடத்திலிருந்து இந்த மக்களை அழிப்பதற்கு நான் எதிர்பார்க்கவில்லை. நான் என்ன எதிர்பார்க்கிறேன்? இந்த சமூக மக்கள் என்னை நிராகரித்தார்களும், இந்த சமூக மக்களிலிருந்து உருவாகுவார்களே வாரிசுகள், இந்த வாரிசுகளாவது அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கக்கூடிய, எவருக்குமே இணை வைக்காத அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கக்கூடிய அந்த வாரிசுகள் இந்த மக்களிடத்திலிருந்து உருவாகுவார்கள். எனவே இந்த மக்களை அழித்து விடாதீர்கள் என்று வானவரிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தியை ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம். என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு இரக்க சிந்தனை உள்ளவர், இந்த சமூகத்தின் மீது எந்த அளவுக்கு அக்கறை உள்ளவர் யோசித்து பாருங்கள். மனிதனுக்கு எப்பொழுதுமே வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி எதிரிகளை எப்படி அழிக்கலாம், அவர்களை எப்படி பழிக்கு பழி வாங்கலாம் என்று தான் யோசிப்பான். பார்க்கிறோமா இல்லையா? அரசியலிலே பார்க்கிறோம், வியாபாரத்திலே பார்க்கிறோம், பொது தளங்களிலே பார்க்கிறோம். எப்படியாவது இன்னும் எதிரியை அழித்து விடலாம், அதற்கு என்ன வாய்ப்பு கிடைக்கும் என்றெல்லாம் யோசித்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு பார்க்கிறோம் சமூகத்தில். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய சிந்தனையை பாருங்க. ஃபத்தே மக்காவுக்கு வர்றாங்க. ஃபத்தே மக்காவுக்கு வருகின்ற பொழுது எந்த மக்கமா நகரம் அல்லாஹ்வுடைய தூதரை விரட்டியதோ, எந்த நாட்டை விட்டு மக்கள் துரத்தப்பட்டார்களோ, அந்த மக்கா அல்லாஹ்வுடைய தூதருக்கு வெட்டி வாகை சூடி ரத்தமின்றி கத்தியின்றி அப்படி லேசாக அல்லாஹ் கொடுத்துட்டான். ஃபத்தே மக்கா வந்து இஸ்லாமியுடைய ஆளுமையின் கீழ் வருகிறது. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு மக்காவில் நுழைகிறாங்க. எதிரிகள் எல்லாம் பயந்து கொண்டிருக்கிறாங்க. யாரு?
இஸ்லாத்தை ஒழிப்பதற்காக மிகப்பெரிய திட்டங்கள் தீட்டிய, மிகப்பெரிய சதி திட்டங்களை எல்லாம் தீட்டி இருக்கக்கூடிய அபூ சுஃபியான் போன்றவர்கள்லாம் அன்றைக்கு இஸ்லாத்தை தழுவல எதிரிகளாக நிற்கிறாங்க. இப்படி குறைஷியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் மக்காவிலே தன்னுடைய உயிரை பயந்து கையில் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்கும் என்று தெரியவில்லை. முகமது யாரையெல்லாம் பழி தீர்க்க போகிறாரோ, யாருக்கெல்லாம் இன்றைக்கு தலை உருள போகிறதோ தெரியவில்லை என்று பயந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய சிந்தனையை மக்காவுக்குள்ள வர்றாங்க. அந்த குறைஷி மக்களை பார்த்து கேட்டார்கள், மக்களே, மா ததுன்னூன அன்னி ஃபாயிலும் பிக்கும், இன்றைய தினத்திலே அல்லாஹ் எனக்கு எல்லா விதமான வல்லமையும் தந்து விட்டான், எல்லா அதிகாரமும் என்னுடைய கையில் இருக்கிறது. இந்த மக்காவிலே வந்து நான் நுழைந்து உங்களிடத்தில் நான் கேட்கிறேன், உங்களிடத்தில் நான் எப்படி நடந்து கொள்வேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். பாருங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய சிந்தனையை. இன்னைக்கு இருக்குதா? நாம் இந்த மாதிரி ஒரு பெயர் வாங்க முடியுமா? நம்மளோடு பேசக்கூடிய, பழகக்கூடிய, நல்ல முறையிலே சேர்ந்திருக்கக்கூடியவட்டவனா வாங்கிடலாம். நம்ம எதிரிகள்கிட்ட என்ன செய்ய முடியாது, ஒருபோதும் நல்ல பெயரை வாங்க முடியாது. ஆனா பாருங்க அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி கேட்கிறாங்க, மா ததுன்னூன அன்னி ஃபாயிலும் பிக்கும், எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு, உங்களை நான் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், யாரும் என்னை கேட்க முடியாது. ஆனால் நான் அப்படி செய்யவில்லை. நான் எப்படி உங்களிடத்தில் நடந்து கொள்வேன் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள். உடனே அந்த எதிரிகள் எல்லாம் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து, அஹுன் கரீம் ஒபுன அஹின் கரீம், முகமதே, நீர் யாரையும் வஞ்சம் தீர்க்கக்கூடியவர் அல்ல, பழிக்கு பழி வாங்குபவர் அல்ல, மனிதனுடைய விரோதங்களையும் பகைமையும் உள்ளே வைத்துக் கொண்டு எப்பொழுது வாய்ப்பு கிடைக்கும் பழி தீர்த்து விடலாம் என்று அப்படி யோசிக்கக்கூடியவர் அல்ல. நீர் அழகான கண்ணியமானவர், எங்களிலே கண்ணியமாக வாழக்கூடிய ஒரு சகோதரர் என்று தான் உங்களை நாங்கள் நினைக்கிறோம் என்று சொல்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதஹபு ஃபஅன்துமுத் துலகா. என்ன சொல்றாங்க பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. மக்காவிலிருந்து விரட்டுனாங்க, மக்களுக்கு எல்லா அவருடைய முஸ்லிம்களுடைய சொத்துக்களை சேதப்படுத்தினார்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதரையே கொல்ல வேண்டும் என்றே திட்டம் போட்டார்கள். எல்லாம் மக்கால தான் நடந்துச்சு. முகம்மதுடைய உயிரை எப்படியாவது பறித்து விட வேண்டும் என்று இரவு பகலாக திட்டம் தீட்டினார்கள் குறைஷிகள். அந்த குறைஷிகள்கிட்ட பார்த்து சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதரே, இதஹபு செல்லுங்கள், அன்துமுத் துலகா, உங்களை யாரையும் நான் பழிக்கு பழி வாங்க மாட்டேன், உங்களை யாரும் நான் கொண்டு விட மாட்டேன், யாருடைய உயிருக்கும் எந்த சேதத்தை நான் ஏற்படுத்த மாட்டேன், நீங்கள் எல்லாம் உரிமை பெற்றவர்களாக செல்லுங்கள், உங்களுடைய உயிருக்கு நான் உத்தரவாதம் தருகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அன்றைக்கு மக்காவே யோசித்து பார்த்தது, யார் இந்த முகம்மது? இந்த முகம்மதியா நாம் எதிர்த்தோம், இந்த முகம்மதியா நாம் விரட்டினோம், இந்த முகம்மதுக்காக இவ்வளவு சேதத்தை ஏற்படுத்தினோம் என்று அன்றைக்கு ஆரம்பித்த அந்த சிந்தனைவாதிகள் தான், அன்றைக்கு யோசித்த அந்த குறைஷிகள் தான் பின்னால் இஸ்லாத்தை தழுவினார் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அபூ சுஃபியான் வீட்டுக்கு தான் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மக்காவிலே ஃபத்தே மக்காவிலே எவர்கள் எல்லாம் காபத்துல்லாஹ்விலே பைத்துல் ஹராமிலே நடந்து கொள்கிறீர்களோ அவர்களுக்கு பாதுகாப்பு, எவர்கள் எல்லாம் தங்களுடைய வீட்டினுடைய கதவுகளை அடைத்துக் கொள்கிறீர்களோ பாதுகாப்பு பெறுவதற்காக அவர்களுக்கு பாதுகாப்பு, உங்களுடைய குறைஷிகளிலே தலைவராக இருக்கக்கூடிய அந்த அபூ சுஃபியானுடைய வீட்டிலே எவரெல்லாம் நுழைந்து கொள்கிறாரோ அவர்களுக்கு நான் பாதுகாப்பு தருகிறேன் என்று எல்லா மக்களுக்கும் அங்கே பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு நிம்மதி வழங்கப்பட்டது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு இரக்க சிந்தனை உள்ளவர் யோசித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரக்க சிந்தனையை எந்த அளவுக்கு வச்சிருந்தாங்க, உள்ளத்துல இருந்தாங்க. அதனால தான் அல்லாஹ் ரஹ்மத் என்று சொல்கிறான். குறைஷிகளிலே அல்லாஹ்வுடைய தூதரை அதிகமாக எதிர்த்தவர் யார் தெரியுமா? அபூ ஜஹல், அதே போல அபூ லஹப், அதே போல அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல், நயவஞ்சகனுடைய தலைவர் என்று சொல்லலாம், ரயீசுல் முனாஃபிகீன் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் கடுமையாக அல்லாஹ்வுடைய தூதரை எதிர்த்தவர். ஆனால் இஸ்லாத்தில் இருக்கிற மாதிரி ஆட்சி மணிக்குவார், இஸ்லாத்தில் இருப்பதை போல தன்னை காட்டிக்கொண்டு இஸ்லாத்துக்கு எதிரான என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்ய முடியுமோ எல்லாம் செய்வார். ஆனாலும் அவருடைய சந்ததிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். யாரு? அபூ ஜஹலுடைய மகன் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அபூ ஜஹல் மிகப்பெரிய காஃபிர். அதே போல அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் காஃபிர், அவருடைய மகன் அப்துல்லா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த நேரத்தில் ஒரு நேரத்தில் போருக்கு போறாங்க. அந்த நேரத்தில் இந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் சொல்கிறார், அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்துல் முனாஃபிகீன்ல சொல்லி காமிக்கிறான், யகூலூன லா இர்ஜஅனா இலல் மதீனத்தி லா யக்ரிஜன்னல் அஸு மின்ஹல் அதல். என்ன சொன்னார்கள்?
மக்களே, எங்களோடு எதிர்த்து நீங்கள் போரிடுகின்றீர்களா? வாருங்கள், மதீனாவுக்கு வாருங்கள். எங்களிலே உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்களை இந்த மதீனாவை விட்டே விரட்டி விடுவோம். நாங்க என்ன சொல்றாங்க? மதீனாவுக்குள்ள உங்களுக்கு அடைக்கலம் தரமாட்டோம், இந்த நாட்டை விட்டே உங்களை விரட்டி விடுவோம் என்று சபதமிட்டு போர்க்களத்தில் நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் அவருடைய மகன் அப்துல்லா வருகிறார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, பலகனி அன்ன அபி கால மா காலஹு. அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தந்தை அப்துல்லா என்ன சொன்னார்ங்கிற செய்தி என்னுடைய காதுக்கு வந்தது. ஃபஇன் குன்து காத்திலுஹு ஃபபுர்னி அன் அக்துலுஹு. அப்படின்னா எப்படி பாருங்க, ஈமான பாருங்க, அல்லாஹ் எப்படி கொடுத்தா பாருங்க. தந்தை, பெற்றெடுத்த தந்தை அவரை பார்த்து சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சொல்றாங்க, நீங்க ஆர்டர் போடுங்க, என் தந்தையினுடைய தலையை தூக்கிறாங்கிறாங்க. யாரு? மகன் வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்கிறார், நீங்க ஆர்டர் போடுங்க, கட்டளை பிறப்பியுங்கள், நான் என்னுடைய தந்தையினுடைய தலையை வெட்டி விடுகிறேன். ஃபவல்லாஹி லைன் அமர்தனி லஅஃஅலன்ன. அல்லாஹ் மீது சத்தியமா சொல்றேன், நீங்க ஆர்டர் போட்டா அதுக்கு மாற்று கருத்தை நான் பேச மாட்டேன், கண்டிப்பா இதை செய்திருவேன் அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு அடுத்து சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, அதே நேரத்தில் நான் பயப்படுகிறேன், என்னுடைய தந்தையை கொலை செய்வதற்கு நீங்கள் அல்லாமல் வேறொரு நபர் அதில் தலையிட்டு அவரை கொண்டு விட்டார் என்று சொன்னால் அவருக்கு நான் பழி தீர்ப்பதற்காக ஒரு காஃபிருக்கு பகரமாக ஒரு மூமினை நான் பழி வாங்க முடியாது. அந்த மாதிரி ஒரு செயலை செய்வதற்கு நான் ஈடுபடவில்லை, அது நினைக்கிற. அதே நேரத்தில் என் கையால் என்னுடைய தந்தையை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லுங்க, நான் செய்து விடுகிறேன் அப்படின்னு யார் வந்து நிற்கிறா? முனாஃபிக்கினுடைய தலைவர், அவருடைய மகன் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கோரிக்கை வைக்கிறான். ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்கலாம்? ரொம்ப மேட்டர் சிம்பிளா முடிஞ்சு போட்டு, யாரும் இவரை தீர்க்க தேவையில்லை, மகனை வச்சு என்ன செய்திருக்கலாம், மேட்டரை முடிச்சிடலாம் சொல்லியிருக்கலாம். என்ன சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர்? பல் நுஹ்சினு இலைஹி மா கான பைனனா. அப்துல்லாவே அப்படி செய்திராத, அவர் கொண்டு விடாத, அவரோடு நம்மளோடு இருக்கின்ற பொழுது நாம் நல்ல முறையாக இடத்தில் நடந்து கொள்ளலாம் என்று என்ன செய்யறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எல்லா மக்களும் போர் முடிஞ்சு மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு வருகின்ற பொழுது தன்னுடைய வாளை உருவியவராக வாளை அந்த பையிலேந்து, வாளுடைய பையிலேந்து உருவி வாளை நிமிர்த்து கொண்டு இந்த மகன் சொல்கிறார், தந்தையே அப்துல்லாவே, என்ன சொன்னீர்? இந்த மதீனாவுக்கு வருகின்ற பொழுது எங்களிலே சிறந்தவர்கள், எங்களிலே விஐபியா இருக்கிறவங்க, இங்க இருக்கக்கூடிய ஏழை மக்களை, கஷ்டப்பட்ட மக்கள் எல்லாம் விரட்டி விடுவோம் என்று சொன்னீர்களே, இன்றைய தினம் நான் சொல்கிறேன், வல்லாஹி இன்னக்கல் அதல் வ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுவல் அஸ். சொல்றார் பாருங்க, நீர்தான் இன்றைக்கு மதீனாவிலே மிக கேடுகட்டவர். ஒரு மகனுக்கும் தந்தைக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனை பாருங்க. நீதான் மதீனாவிலே மிகவும் கேடுகட்டவன், அல்லாஹ்வுடைய தூதர் உயர்ந்தவர் என்று சொல்லிட்டு, அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய அனுமதி இல்லை என்று சொன்னால் இந்த மதீனாவுக்குள்ள உன்னை நான் விட்டே இருக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க, நிச்சயமாக நீ இந்த மதீனாவுக்குள்ள நுழைகின்ற போது இழிந்தவனாக, மிக மிக கேவலப்பட்டவனாகத்தான் இந்த மதீனாவுடைய இந்த நகரத்துக்குள்ளே நுழைகிறாய் என்று அப்துல்லா இப்னு சலூலை பார்த்து தன்னுடைய மகன் அப்துல்லா சொல்கிறார் என்ற செய்தியை வரலாற்றிலே பார்க்கிறோம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காஃபிர்கள் மீது என்ன செய்தாங்க? இரக்கம் காட்டினார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அதே போல் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க? சிறு பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டினார்கள். இன்னைக்கு சின்ன பிள்ளைகளை கொஞ்சுவதற்கோ, அவரிடத்தில் அன்பு காட்டுவதற்கோ, அவரிடத்தில் பாசமாக நடந்து கொள்வதற்கோ சில சகோதரரால் முடியல. அடுத்து தங்களுடைய கேரக்டர்களை மாத்திக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நடக்கிறாங்க பாருங்க பிள்ளைங்கள்ட்ட. உசாமத் இப்னு ஸைத், ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பிற்குரிய மகன், பாச மகன், அந்த ஸைதுடைய மகன் உசாமா. அந்த உசாமாவை என்ன செய்யறாங்க? ஒரு தடவை அழைச்சி ரசூலுல்லாஹ் ஊர் தொடையில வச்சுக்கிட்டாங்க. இன்னொரு தொடையில வயக்உதல் ஹஸன் இப்னு அலி அலா ஃபக்திஹி, இன்னொரு தொடையில வந்து யார் வைக்கிறாங்க? தன்னுடைய சொந்த பேர பிள்ளைய. நான் சில பேருக்கு எப்பவுமே தான் பிள்ளை பேர பிள்ளை இந்த மாதிரி உறவு இருக்கின்ற பொழுது தான் பாசம் வரும். அடுத்தவங்க பிள்ளைங்க மேல என்ன இருக்குங்க? பாசம் குறைவாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதரை பாருங்க, எல்லா பிள்ளைகளும் என் பிள்ளைகளை போல, எல்லா பேர பிள்ளைகளும் என் பிள்ளையை போல என்று சொல்லி உசாமாவை ஒரு தொடையில வச்சுக்கிட்டு, இன்னொன்னு ஹசனை வந்து இன்னொரு தொடையில வச்சுக்கிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம இர்ஹம்ஹுமா ஃபஇன்னி உர்ஹிமுஹுமா. புகாரில வருது. அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வே, இந்த உசாமாவையும் இந்த ஹசன் மீதும் நான் இரக்கம் காட்டுகிறேன், எனவே இறைவா இந்த இரண்டு குழந்தைகளின் மீது நீனும் இரக்கம் காட்டுவாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார் என்ற செய்தியை பார்க்கிறோம். அதே போல் அன்புக்குரிய சகோதரர்ல, அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு இரக்கத்தோடு வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால், ஒரு நேரத்தில் பார்க்கிறோம், அதாவது விலங்கினங்கள், மிருகங்கள், பறவைகள், அதன் மீது கூட அல்லாஹ்வுடைய தூதர் இரக்கம் காட்டியிருக்கிறாங்க.
எந்த அளவுக்கு காட்டுறாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, முஸ்லிம் என்ற நூலிலே பார்க்கிறோம், இன்னல்லாஹ கதபல் இஹ்சான அலா குல்லி ஷைஇன். அல்லாஹ் இஹ்சான் என்று சொல்லக்கூடிய நன்மை செய்வதை எல்லா விஷயத்திலும் வச்சிருக்கிறான். ஆடு தானே இருக்கிறோம், மாடு தானே இருக்கிறோம், கோழியா இருக்கிறோம், எப்படி வேணாலும் நினைச்ச முடியாது. களை வேற, தாள் வேற, தலை வேற பிச்சுக்கிட்டுலாம் இருக்க முடியாது. அதற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் அழகான வழிமுறையை சொன்னார்கள். கத்தியை நல்ல முறையில் தீட்டிக் கொள்ளுங்கள், அந்த பிராணிக்கு நல்ல முறையிலே ரத்தத்தை ஓட்ட வையுங்கள். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுத்திருக்கக்கூடிய முறை. ஆனா இன்னைக்கு என்ன நடக்கு? ஜீவன காருண்யம் என்று பேசிக்கொண்டு, விலங்குகள் மீது நாங்கள் பரிவு காட்டுகிறோம் என்று பேசிக்கொண்டு, இன்னைக்கு நம்ம நாடுகள்ல பார்க்கிறோம், ஆடு மாடுகளை எல்லாம் விலங்குகளை எல்லாம் அப்படியே வச்சு என்ன செய்யலாம், உயிரோட வீரா ஒரே நேரத்தில் கொண்டு அதை சித்திரவதைப்படுத்தி அதை சின்னாபின்னப்படுத்தக்கூடிய காட்சிகளை எல்லாம் இன்றைக்கு நாம் சமூகத்திலே பார்த்து வருகிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? ஃபைதா கதல்தும் ஃபஹசினுல் கித்லா, நீங்கள் பிராணிகளை அறுக்கின்ற போது நல்ல முறையில் அருங்கள். ஃபைதா தபஹதும் ஃபஹசினு தபஹா, அதை இரத்தத்தை ஓட்டுகின்ற போது நல்ல முறையிலே ஓட்டுங்கள். எனவே ஃபல்யுஹித்த அஹதுக்கும் ஷுஃப்ரதஹு வல்யுரிஹ் தபீஹதஹு, மொட்டை கத்தியை கொண்டு அறுக்காதங்கறாங்க. அங்க போட்டு என்ன கூடாது, பலப்பரிசை பார்க்க கூடாது. கத்திகளை நல்ல முறையிலே கூர்மையாக ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஹலாலாக இருந்தாலும் அந்த பிராணிகளை அறுக்கின்ற பொழுது, அதை இரத்தத்தை ஓட்டுகின்ற பொழுது முறையாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. எவ்வளவு இரக்கம் பாருங்க. இதை போன்ற செய்திகளை எல்லாம் எந்த தலைவர் இன்றைக்கு சமூகத்தில் சொல்லி இருக்கிறார்? அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் ஒரு சஹாபி என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு சின்ன குருவி, அபூதாவுத் என்ற நூலிலே பார்க்கிறோம், அந்த குருவி அங்க நிற்கின்ற பொழுது அந்த குருவியுடைய 2 அதனுடைய பிள்ளைகள், அந்த சிட்டுக்குருவியினுடைய 2 குஞ்சுகள் அங்க நிக்குது. ஒரு சஹாபி என்ன செய்யறாரு, இப்னு மஸ்ஊத் என்று சொல்லக்கூடிய சஹாபி சிறுபிள்ளைத்தனமாக அந்த 2 குஞ்சுகளையும் என்ன செய்யறாரு, பிரிச்சுட்டாருங்க. தாய் நிக்குது, அந்த தாயிட்ட இருந்து 2 குஞ்சியை பிரிச்சுட்டாரு. அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கறாங்க, அந்த தாய் அந்த குருவி அந்த குஞ்சுகளை அப்படியே வட்டமடித்துக் கொண்டு இருக்கிறது. என்னுடைய குழந்தைகளை பிரித்து விட்டானே என்று சொல்லி பாசத்துல ஏங்கி வட்டமடித்துக் கொண்டு இருக்கிறது. அத அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கறாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, மன் ஃபஜா ஹாதிஹி பிவலதிஹா, யார் இந்த சிட்டுக்குருவியினுடைய இந்த குஞ்சுகளை பிரித்தது, ருத்து வலதஹா இலைஹா, அதை கொண்டு அங்க விட்டுருங்கப்பா, இது செய்யக்கூடாது. அந்த தாய் ஏங்குமா இல்லையா, தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய பிள்ளைகளை பிரித்து விட்டான்னு சொல்லி ஏங்குமா இல்லையா? எனவே அதை செய்யக்கூடாது, அதை விட்டுருங்க என்று செய்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரே, அது மாத்திரமல்ல, இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாத்தையும் என்ன செய்றாங்க, ரஹீமாக நடந்திருக்கிறார்கள். இரக்க சிந்தனை உள்ளவராக, இரக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கிறார் என்ற செய்தி பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரே, இறுதியாக வயோதிகர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தாங்க, இரக்கம் காட்டினார்கள். இன்னைக்கு வயசாயிட்டா பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களே திட்டுறாங்க. இந்த கேடுகளை போட்டு நான் என்ன செய்ய, வயசான காலத்தில் இதுங்களை போட்டு சாப்பாடு கொடுக்குது, அதை செய்ய இதை செய்ய அப்படி சொல்லி பெற்ற பிள்ளைகளை இன்றைக்கு திட்டக்கூடிய ஒரு காட்சி சமூகத்தில் பார்க்கிறோம். பெற்ற பிள்ளைகளை அந்த பிள்ளையை அவர்களை வைத்து வீட்டில் பராமரிக்க முடியாத ஒரு கட்டத்தில் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இன்னைக்கு முதியோர் இல்லத்திலே கொண்டு இன்னைக்கு அடைக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் இன்னைக்கு சமூகத்தில் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? அவளால் அவங்களுக்கு சேவை செய்ய முடியல, அந்த சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நடக்கிறாங்க, ஃபத்ஹே மக்கா நடக்குது. மக்கா அழுகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆருயிர் தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய தந்தையை தூக்கிட்டு வர்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பார்த்து கேட்கிறார்கள், ஹல்லா தரக்த ஷேഖ ஃபீ பைத்திஹி ஹத்தா அகூன அன ஆதிஹி ஃபீஹி. அபூபக்கரே, உங்களுடைய தந்தையை இவ்வளவு சிரமப்பட்டு, ஏன்னா அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கல, சிரமப்பட்டு தூக்கிட்டு வரீங்களே, ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நானே உங்களுடைய வீட்டுக்கு வந்திருப்பேனே, வந்து இந்த முதியவருக்கு நான் இஸ்லாத்தை சொல்லி கொடுத்திருப்பேனே என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதற்கு அபூபக்கர் சித்திக் என்ன சொல்றாங்க பாருங்க, யா ரசூலல்லாஹ் ஹுவ அஹக்க அன் யம்ஷி இலைக மின் அன் தம்ஷி அன்த இலைஹி. அபூ குஹாஃபாட்ட, என்னுடைய தந்தையிட்ட நீங்க வந்து இஸ்லாத்தை சொல்றதை விட அவர் இஸ்லாத்தை ஏற்பதற்கு உங்களை நோக்கி பயணித்து வர வேண்டும், அதற்குத்தான் என்னுடைய தந்தை என்னுடைய தோல்ல போட்டு நான் தூக்கிட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் சொன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, தனக்கு முன்னால் அபூ குஹாஃபை உட்கார வைத்து அவருக்கு இஸ்லாத்தையும் எடுத்து சொல்லி அவருடைய நெஞ்சிலே தடவி சொன்னார்கள், களிமா சொல்லி கொடுத்துக்கிட்டு அவருடைய தலையை பார்க்கிறார்கள், வெண்மையில் அப்படியே வெளுத்திருக்கிறது, ரொம்ப வயசாகி போச்சு, நடக்க முடியல. அந்த கட்டத்தில் இஸ்லாத்தை தழுவதுக்கு தூக்கிட்டு வராங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, கய்யிரு ஹாதா மின் ஷாரிஹி, அபூ குஹாஃபாவுடைய இந்த தலைமுடியை கொஞ்சம் மாத்திக்காங்க, சாயம் பூசிக்காங்க, அதனால கருப்பு சாயம் இல்லை,
மருதாணி போன்ற சாயங்களை அடித்து இவருடைய முடியை மாட்டிக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வயோதிகர் மீதும் அந்த அபூ குஹாஃபாவின் மீதும் அன்பு செலுத்தினார் என்ற செய்தி பார்க்கிறோம். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்திகளை நாம் படிக்கின்ற பொழுது ஆயிரம் இரக்கங்களை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமூகத்தின் மீது காட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தலைவரை, உண்மையான அந்த தலைவரை பின்பற்றக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் இல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ் ரஹ்மத் என்று சொல்கிறான். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். நபியே, இந்த உலகத்தாருக்கு உங்களை நாம் அருட்கொடையாக அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ நாம் இந்த உலகத்தில் தலைவராக ஏற்று செயல்படுவதற்கு ஒரு உரிமை படைத்த, ஒரு தகுதி படைத்த ஒரு தலைவர் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ இந்த அளவுக்கு இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டிருக்கக்கூடிய இந்த இறை தூதர், இவரோடு மறுமையில இருக்கக்கூடிய, ஜன்னத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? இந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை இன்ச் பை இன்ச்சாக அப்படியே ஒவ்வொரு செய்திகளாக அறிந்து நம்முடைய வாழ்க்கையில நான் செயல்படுத்தினால்தான் இந்த இறை தூதரோடு என்ன இருக்கலாம், மறுமையில சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதுலயும் பாருங்க அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இறக்கம் காட்டுறாங்க. புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, லிகுல்லி நபியின் தஅவத்துன் முஸ்தஜாபா யத்உ பிஹா. இந்த உலகத்தில் வாழ்ந்த எல்லா இறை தூதர்களுக்கும் அல்லாஹ் ஒரு ஸ்பெஷலை கொடுத்தான். என்ன ஸ்பெஷலு? அவர்கள் கேட்டால் அல்லாஹ்விடத்தில் உடனே அங்கீகரிக்கப்படும். அப்படி ஒரு பிரார்த்தனை ஸ்பெஷல், அப்படி ஒரு கோட்டாவை அல்லாஹ் எல்லா இறை தூதர்களுக்கும் கொடுத்தான். இந்த உலகத்தில் வாழ்ந்த எல்லா இறை தூதர்களும் இந்த உலகத்திலே வாங்கிட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஏன்னா ஃப்ரீன்னு கிடைக்கும் போது அதை யூஸ் பண்ணிடுவோமா இல்லையா? அதை விட்டு வைக்க மாட்டோம். எப்போ தேவைப்படுதோ அப்போ அதை நினைச்சிடும், ஃப்ரீயை வாங்கி கழிச்சு கணக்கை முடிச்சுட்டு போயிடுவோம். எல்லா இறை தூதர்களும் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், உரீது அன் அக்தபிய தஅவதி ஷஃபாஅத்தன் லி உம்மதி ஃபில் ஆகிரா. அல்லாஹ் எனக்கும் ஒரு துஆவை தந்திருக்கிறான், முஸ்தஜாபா. அதை நான் என்ன வச்சிருக்கிறேன்? நான் நாடி இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பி இருக்கலாமா இல்லையா? செய்திருக்கலாம். இந்த உலகத்திலே தன்னுடைய குடும்பத்திற்கு, உறவுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கலாம். நான் செய்யவில்லை. இந்த என்னுடைய சமூகத்துக்கு மறுமையிலே சுவர்க்கத்துக்கு செல்வதற்கு ஷஃபாஅத் செய்யக்கூடிய அந்த பரிந்துரையை, அந்த துஆவை என்னுடைய சமூகத்துக்காக நான் சேஃப்டியா வச்சிருக்கேங்கிறேன், பேங்க்ல வச்சமா வச்சிருக்கேங்கிறேன். சுப்ஹானல்லாஹ். எந்த தலைவருங்க இன்னைக்கு உலகத்தில் இப்படி வந்து என்ன செய்வான்? சிந்திப்பான் பாருங்க. தன்னுடைய மக்கள் நரகத்திற்கு சென்று விடக்கூடாது, சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்று இந்த அளவுக்கு ஒரு ஆர்வப்பட்டு தனக்கு கொடுத்த அந்த வீட்டோ பவர் என்று சொல்லக்கூடிய அந்த பவரை கூட அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் பயன்படுத்தாம, நாளைக்கு என் சமூகம் என்னுடைய காலடியில் வந்து கிடக்கின்ற போது, அல்லாஹ்ட்ட போய் மண்டாடுகின்ற பொழுது, சொர்க்கத்துக்காக மண்டாடுகின்ற பொழுது, நான் என்னுடைய இந்த உம்மத்திற்காக மறுமை நாளிலே ஷஃபாஅத் செய்வேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார் என்று சொன்னார். அந்த அல்லாஹ்வுடைய தூதரை வாழ்க்கையை பின்பற்ற வேண்டுமா இல்லையா? அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகளை படிக்க வேண்டுமா இல்லையா? அவரோடு சொர்க்கத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், ஏதோ அல்லாஹ்வுடைய தூதரை நான் நேசிக்கிறோம் என்று என்னுடைய வாயளவில் சொன்னால் மாத்திரம் எனக்கு கிடைக்காதுங்க, ஜன்னத்து கிடைக்காது. உண்மையிலே என்ன வேணும்? அதை பின்பற்றணும், இத்திபா செய்ய வேண்டும். இத்திபா ரசூல், அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றுகின்ற பொழுதுதான் மகத்தான அந்த சுவர்க்கம் கிடைக்கும். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அப்படிப்பட்ட சுவர்க்கத்திலே அல்லாஹ்வுடைய தூதரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்பினை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.